அட்ஜஸ்ட் பண்ணி ஆடுறாங்க. வாத்தியம் வேற பயங்கரமான இருக்கு வாத்தியம். ஆமாம் சார். ஓகே. கூடியிருக்கிறவர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்க சார்பாக எங்கள் புதுக்கோட்டை குருவாளர் கலைஞர் சார்பாக அம்மா அப்பா
இந்த எக்கோலையே மயக்கிறாங்கன்னா மெயின் வந்து உங்களுடைய குரல் வளம், உங்களுடைய இசை, ஆமா ஞானம். என்ன பண்றது, நம்ம காட்டிலேயே பாட்டு கேட்டதுனால எல்லாம் காட்டுல பாட்டை கேட்டு கேட்டு குடிச்சு சங்கீதம் கத்துக்கிட்டு ஏதோ ரேடியோவில் கட்டுறது, மைசெட்ல கட்டுறது. அதுல எங்க ஊர்ல காலையில 4 மணிக்கு பாட்டு போட்டுவாங்க மைசெட்ல. எப்படி பக்தி தாயாகி அன்பு பஜனைக்கு போய் 10,000 சம்பாதிச்சிருக்காங்க. பத்து பாட்டா பாடி முருகன் வந்து எந்த முருகன் சொல்ற? திருப்பவனம் போனா, பழனி போனா, திருத்தணி போனா, திருச்செந்தூர் போனா, இல்ல ஆறுடைய ஒவ்வொரு முருகனுக்கும் ஒரு சிறப்பு, ஒவ்வொரு முருகனுக்கும் ஒரு சிறப்பு. அது வந்து அதனால அறுவடை வீடு கொண்ட எல்லா முருகனும் பிரச்சனையில இருக்கிறாங்க. என்ன முருகன்? எப்படி சொல்ற? பழனி முருகன் ஏற்கனவே பிரச்சனை. என்ன பிரச்சனை அவருக்கு? அவரை சுப்பிரமணியா மாத்தி பண்ணி சரி, அப்புறம் பின்னாடி தோண்டி அவர் குடும்பல போறாருன்னு ஏதோ வச்சு அடைச்சு வச்சிருக்காங்க. திருச்செந்தூர்ல ஒரு முருகன். ஆமா, திருச்செந்தூர் முருகன். அந்த முருகனுக்கு எப்பவோ இந்த கலைஞர் கலைவசனத்தை பாலைவன ரோஜாக்கு ஒரு படம் வந்துச்சு. பாலைவன ரோஜாக்கு படத்துல எஸ்.எஸ். சந்திரன் முருக வேஷம் போட்டு வருவார். நீ பார்த்துருக்கீங்க. கையில வேல் இல்லாம வருவார். ஆமா, முருகன். சரி, வசனம் கலைஞர் வசனம் என்ன? முருகா கையில் இருந்த வேலைக்கு முருகன் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? திருச்செந்தூர் சென்றிருந்தேன், திருடி விட்டார்கள் பாருங்கள். அது அப்ப வேலை தூக்கிட்டாங்க. அங்கே திருப்பரங்குன்றத்துல ஏற்கனவே வள்ளி தெய்வானை விட்டு முருகனை மட்டும் தூக்கிட்டாங்க. இவங்க 2 பேருக்கு என்னாச்சு? அவங்க 2 பேரும் விட்டாங்க. போடும் தூக்கினவங்க சேர்த்தாவது தூக்கிருக்கணும், மொத்தமா தூக்கிருக்கலாம். அது எப்படி போகும் பாவம். ஆமா, வள்ளிக்காவது தெரியும், நம்ம பக்கம் வந்துடும். சரி, தெய்வானை எங்க போவோம், யாரை கூட்டிட்டு வந்தாங்கன்னே தெரியாது. அது வாக்கு எங்க போகும், அது தெய்வானை. ஆமா, அது பிரச்சனையா. அது திருப்பரங்குன்றத்துக்கே பெரிய பிரச்சனையா தூக்கிட்டாங்க. ஆமா, அந்த திருப்பரங்குன்றத்தை இப்ப வேற மாதிரி ஆகிட்டு இருக்காங்க. எப்படி ஆகிட்டாங்க? இப்ப கொண்டு வந்து அதுல கிடா வெட்டக்கூடாது, அது வெட்டக்கூடாது. ஆமா, அந்த முருகனே ஒரு மாதிரி நல்ல முருகன். எப்படிப்பட்ட முருகன்? திருப்பரங்குன்ற முருகன். எப்படிப்பட்ட முருகன்? சிறப்புடனே தந்த தோற்றம் சிங்கார மயிலாட தோற்றம், சிறப்புடனே தந்த தோற்றம் சிங்கார மயிலாட தோற்றம், உனக்கான மனக்கோவில் கொஞ்சமில்லை, உனக்கான மனக்கோவில் கொஞ்சமில்லை, ஏற்கனவே இந்த முருகனுக்கு சிக்கல் வரப்போகுதுன்னு நான் ஒரு கண்டுபிடிச்சேன். எட்ட பிடிச்ச இந்த பாட்டை ஒரு நாள் உதித் நாராயணன் பாடினார். இந்த திருப்பூர் பாட்டு உதித் நாராயணன் என்ன பாட்டு பாடிருக்காப்ல? நான் இப்படி கேட்கிறேன். எல்லாம் மச்சி மச்சி கமலாசன் இருந்தாங்க, இருந்தா நல்லா இருந்த படம்.
அவர் முதல்ல ஆரம்பிக்கிறார். எப்படி ஏதோ மச்சி மச்சி அதை சுத்தி சுத்தி அப்படி புரியுது. அவர் பேசினா தான் புரியாது, பாட்டா புரியுது. உடனே அவரை போய் கர்நாடகாரன் மன்னி கேட்க சொல்றான். அவர் கேட்டுதான் வச்சுருங்க, மன்னிப்பா கேட்டாரான்னு புரியுறதுக்கு 15 வருஷம் ஆயிடும். மன்னிப்பு கேட்டாரா புரியுறதுங்க. ஆமா இப்போ இப்ப ஒரு பாடிட்டாரா அம்மா அடுத்து உரிந்தாரா எப்படி ஆரம்பிச்சா பட்டாம்பூச்சி எதி பார்க்கலாம். திருப்பூர் பாட்டை எப்படி படிக்கிற இந்த பாட்டை பாடினார். எப்படி செருப்புடனே கண்ட வடக்கேன்னு வருவாங்கன்னு தெரியும். வடக்கே நம்ம ஒரு மாதிரி இப்ப அதை மாத்திக்கிட்டு இப்ப என்ன சொல்லிட்டாங்க, என்ன சொல்றாங்க, அதே மாநாட போட்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, கறி சாப்பிட்றவங்களாம் இந்துக்களே அசைவம் சாப்பிட்றவங்க கறி சாப்பிட்றவங்க இந்துக்கள் கிடையாது. மாநாடு போட்டது பலகானத்துல சரி 10 கிலோமீட்டர் தள்ளி பாட்டி வயல போட்டுருந்தாங்க, அங்கேயே கிடா வெட்டிருப்பாங்க, அங்கேயே வச்சிருப்பாங்க. என்ன கதை சொல்றாங்க, 10 கிலோமீட்டர் வெட்ட முடியுமா? ஆமா வேற கதையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. வேற வேற ரூட்டு வர்றாங்கன்னு வச்சுக்க, வர்றாங்க வேற வேற ரூட்டு. ஓஹோ இப்ப வேற ரூட்டு. இப்போ ஒரு ரூட் எடுத்துனா இப்ப போய் டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறி 41 கிடக்குது. இப்போ ஆமா 42 நிக்குது. 41 நிக்குது. ஆமா பல ரூட்டு வருவாங்கன்னு வச்சுக்க, பல ரூட்டுக்கு வருவாங்க. அது 2026 மட்டும் பேச்சாவே 26 இருக்கு. ஏன் பெரிய பிரச்சனை இருக்கு. நம்ம டேஞ்சரா இருக்கு, அரசியல் டேஞ்சரா இருக்கோ இல்லையா? ஓஹோ ஜோசியக்காரங்க திடீர்னு கிளம்புறாங்க போறாங்க. அவன் கிளம்பிட்டு சொல்றாரு 26 இடி முன்னதான் 50 பேர் 100 1000 பேர் செத்து போவான்றான். ஆமாங்க அப்புறம் கொலையா செத்து போவான்றான். ஓஹோ ஏற்கனவே நம்ம நாட்டுல சாகாம இருக்க மாதிரியும் இஸ்ரேல்காரன் கொரோனா பாலஸ்தீனத்துல டாப்பர் கொண்டுட்டு இருக்கான். பாலஸ்தீனத்தை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆமா அது என்னமோ சாகாத மாதிரி உலகத்துல. என்ன பண்ணுங்க இவன் பூரா கிளம்பி ஆமா ஒண்ணுன்னா தெரியும் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இன்னொரு கால் சொல்றான், முன்னதான் அடிக்க போட்டுருக்கான். பயத்துக்கு பயத்துல 2026 ஆஹா ஓஹோன்றாங்க. நமக்கு எப்படி கொரோனா வந்து நம்ம 80 லட்சம் பேரை உற்பத்தி பண்ணிட்டு கொரோனா ஓடிச்சு. அவ்வளவுதான். என்னடா பண்ணீங்கன்னா 80 லட்சம் பேர் கர்ப்பம் ஆயிட்டாங்க. என்ன ஒரு வேலையும் இல்லை, என்ன கவலையும் இல்லையா? ஆமா பண்ணிருக்காங்க நாட்டுல. ஓஹோ நாடு ஒரு பக்கம் இந்த மாதிரி ரூட்டுகள்ல போய்கிட்டு இருக்கு. ஆமா வேற ஒரு ரூட் எடுத்து போயிட்டு இருக்காங்க. அவங்க கேட்டா அவங்க இந்தியோ வளர்ச்சிங்கிறாங்க, திருட்டுக்கிறாங்க. ஆமா டிஜிட்டல் இந்தியான்றான். டிஜிட்டல் ஓஹோ எல்லாமே டிஜிட்டலா எல்லாமே. நீங்க உங்க கையில யார் கையிலையும் பாக்கெட்ல காசு இல்ல, எல்லாம் 1 ரூபாய்க்கு நம்ம காசு தேவையான காசு கிடையாது. எல்லாமே இப்ப செக் புக் போட்டா கூட உடனே கேஷ் கொடுத்துருவாங்க பேங்க்ல. எப்படி இன்னைக்கு அனுப்பிச்சுறாங்க, உடனே கேஷ் கொடுத்துருவாங்க. கேஷ் ஆமா நமக்கு முதல்ல எவ்வளோ செக் கொடுக்கணும். ஆமா நமக்கு செக் கொடுக்கணும். அந்த செக் கொடுக்குறவன்ட்டையும் காசு இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஆமா நம்ம செக் வாங்குற அளவுக்கு தகுதியா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் போக பேங்க்ல நீங்க மிஞ்சி பணம் இருக்கணும். எந்த பேங்க்லயும் போய் 5 லட்சம் ரூபாய் கேட்கல, எந்த பேங்க்ல நீங்க போட்டு காசு இருக்கு. என்ன சார் இப்படி வந்து கேக்குறீங்க? 5 லட்சம் ரூபாய் எப்படி சார்? என் பணத்தை போட்டா நான் தானே போட்டு வச்சிருக்கேன். அப்பெல்லாம் கொடுக்க முடியாது சார், எல்லாம் டிஜிட்டல் கரன்சி எல்லாம் மாத்துவேன். கேஷா கொடுக்க மாட்டேன் சார். கேஷ் இல்ல சார், கேஷ் இல்ல, எந்த பேங்க்லயும் கேஷ் இல்ல. இல்ல இல்ல வேற கேஷ் இல்ல. முதல்ல நான் எங்க ஊர் பேங்க் போனேன். பெரிய ஊர்ல வரலாற்று சிறப்பு மிக்க ஊர். மாணிக்கவாசல் கட்ட கோயில். மாணிக்கவாசல் அங்கெல்லாம் திருவாசல் கேட்டு குழந்தை. சரி பெரிய ஊர். ஆமா சரி பேங்க் போனேன். லோன் வாங்க போனேன். இதை ஒரு
ரேட் வச்சிருக்கேன் எப்படி வருவாங்க கழி தூக்கிட்டு போ. 30 ஏக்கர் இருக்கு. சத்தியமா சொல்றேன். மாவட்ட மாநாடு சொல்றேன். 30 ஏக்கருக்கு தனி தலைமை இருக்கு. இல்ல 30 ஏக்கர் இருக்குங்க. வருஷம் விவசாயம் பண்ணாங்க இன்சூரன்ஸ் போட்டு வருவாங்க. விவசாயம் பண்ணல விளையாது எனக்கு ஏற்கிற விளையாது எழுதிட்டு லெவி கூட போட போறாங்களோ எவ்வளவு இருந்தாலும் நிறைய பேர் லெவி போடுறாங்க. ஓகே லோன் வாங்கலான்னு போறேன். 20 நிமிஷம் அந்த மேனேஜர்கிட்ட பேசுறேன். ஒண்ணுமே ஆமா முன்னாடி போட்டு 2 நிமிஷம் பாப்பாப்புல நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன். சரி பேசிட்டு லோன் வேணும் அது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு அண்ணன் இருக்காரு பார்த்து 20 நிமிஷம் கழிச்சு அவங்க ஒரு வார்த்தை கேட்டான். சரி முத்தான வார்த்தை. அதுக்கப்புறம் ஒரு பேங்க்கை போல அப்படின்னு என்ன பண்ணுது கே போர் நான் 20 நிமிஷம் பேசுறது எதுவும் உனக்கு தெரியாது. எதுவுமே தெரியாது. ஆமா கே போனா நான் பேச மாட்டேன். முடிச்சிட்டாங்க. வங்கிகள்ல காசு இல்ல இல்ல ஆமா வங்கிகள்ல இருந்த பணங்கள் இப்போ உலகத்து 24 பேர் பெரிய பணக்காரன் ஆயிட்டாங்க இந்தியாவில். ஆமா லிஸ்ட் போடுறாங்க. லிஸ்ட் போடுறது பேப்பர்ல பார்த்தோன்னா இங்க பல பேர் இருந்துச்சுன்னா இங்க பேர்கள் பல நாட்டுல டீ கடையில உட்கார்ந்து வெட்டியா பேசிருக்காங்க பல பேருடைய பேப்பரை காலையில வச்சுட்டு. ஆமா பரவாயில்ல இந்தியாவில் உலக பணக்காரங்க 24 பேர் ஆயிட்டாங்க. இந்தியாவில் லூசு ஓம்பு காசு தான் அவன் அதுன்னு இப்படி சொல்ல மாட்டான். அப்புறம் நம்மால உலக பணக்காரன் ஆயிட்டான். ஓஹோ என்னன்னாலும் நம்மால உலக பணக்காரன் ஆயிட்டான்ல. ஓஹோ 56 இன்ச்சு வந்து சரி ஆயிட்டாரு. டீ கடைக்காரர் சொல்றாரு அந்த 17 டீக்கு எப்போ காசு தருவீங்க? உலக பணக்காரன் நம்மால இருக்கிற உனக்கு 17 டீ பாக்கி இருக்கு. இதுதான் இந்தியா. போயிட்டு இருக்க இந்தியா. ஆமா இதுல டிஜிட்டல் டிஜிட்டல் எல்லாமே டிஜிட்டல் மயம். ஓஹோ எது கையில கேஷ் இருக்க கூடாது. ஆமா எப்ப கேஷ் இல்லாம ஆக்குனாங்க. நம்ம கையில காசு கிடையாது. என்னென்னமோ பண்ணி பார்த்து நம்ம அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வர பார்த்தாங்க. ஆமா கேஷ் தான். ஓஹோ ஒண்ணு நடக்கல. என்ன ஒரே ஒரு நாள் நடந்துச்சு ஒரு விஷயம். என்ன நடந்துச்சு? எங்க வீட்டுல எப்போ பார்த்தாலும் நம்ம நியூஸ் பார்க்க முடியாது. ஆமா எல்லார் வீட்லயும் எல்லாம் படிச்சுனேன். ஏதாவது அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. குழந்தைங்க தான் வேற பார்ப்பாங்க. நான் ஒரு நாள் எங்க போய் மனைவிட்டு கேட்டேன். எப்பா பணமே இல்லை ஒரு 10,000 ரூபாய் கொடு. நர்ஸா இருக்கு மாசம் 30,000 சம்பளம். ஏன் குடும்ப உறவு செலவு கூட உனக்கு இருக்குடா. வேற 10,000 ரூபாய் கொடுங்க. எல்லா மனைவிகளும் ஒரே பதில் தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஒரு பதில் தான் எல்லா வீட்லையும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? எவ்வளவு இருந்தாலும் சரி எவ்வளவு காசு இருக்கா ஏன் ஆமா நான் நிஜமா வீட்டில் நடந்தது இல்லையா இருக்கப்பா 2 நாளா தரேன் 10 ஏன் 10 அம்மா வச்சு போட்டு எந்த கடை போட்டு தரப்பா. அடுத்த நாள் வீட்டில் டீ பார்த்துட்டு இருக்கேன். சரி 8 மணிக்கு நியூஸ் வருது. என்ன நியூஸ்? நமக்கு என்ன கவக்கடத்துல கேட்குது. ஆமா கீழே ஸ்க்ரோலிங் ஓடுது. என்ன ஓடுது? இங்கிருந்து 1000-500 செல்லாது. சத்தியமா உள்ள நடந்தது. சரி 1000-500 செல்லாதுன்னு என்னங்க என்ன 1000-500 செல்லாதுன்னு சொல்றாங்க. எனக்கும் புரியல தெரியல. ஏன்னா சொல்றதே ஒரு செல்லாது சொல்றது. ஆமா இது செல்லாதுன்னு சொல்லுது. ரிசர்வ் பேங்க் கவர்மெண்ட் தான் சொல்லணும். இது 500 ரூபாய் 1000 ரூபான்னு கையெழுத்து போட்டது ரிசர்வ் பேங்க் கவர்மெண்ட். ஆமா அவர் தான் இது செல்லாது செல்லாதுன்னு சொல்ற ஆள் அத்தாரிட்டி சொல்லணும். இதுவே செல்லாத பேசி இது சொல்லுது. எனக்கு புரியல. அப்ப இருன்னு மனைவி சரி நெசமாவே செல்லாதாங்க. எனக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் தான் ஒண்ணு இல்லையே நீ ஏன் அதை பத்தி கவலைப்படுற? ஆமா அப்படிதான் இல்ல 10,000 காசு கிடைக்கும். இல்ல 10,000 கூட இல்ல இருக்கும். நமக்கு இருக்கு. அவன் சொல்றான் என்ன காரணம் சொல்றாங்க? கருப்பு பணத்தை ஒழிக்க போறாங்க. அதே மட்டும் இருக்கணும் ஒழிப்பாங்க. உனக்கு என்ன பேசாம என் மனைவி விடல. காலையில எந்திரிச்சோட எப்போது நியூஸ் பார்க்கறது
எதையாவது போடும். சரி 24 hours நியூஸ் வீட்டுல 3 நாள் குடியை கரைக்கிறது, நியூஸை பார்க்கறது, சோத்துல அரிசியை போடுறது, நியூஸை பார்க்கறது. என்கிட்ட வந்து எங்க நெசமாவே செல்லாதா, எவ்வாறு செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அது என்னமோ இந்த பாருமா கூட்டமா நிக்கிறாங்க. பூரா கூட வயசில் இருக்காங்க. பாத்தியா இல்லையா? ஆமா சுமார் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் சரி, நீ எதுக்கு பண்ற? எனக்கு நான் சும்மா கேட்டேன். அப்படின்னா 2வது நாள் ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு வந்துட்டு போயிட்டு இங்க நிக்க போறேன். சும்மா போனேன். பேங்க்ல போய் பார்த்துட்டு கூட்டத்தை அங்க போனா அங்க ஒரு கியூ இருக்கு. நான் வந்து ஒரு 3வது நாள் ஆச்சு, 4வது நாள் ஆச்சு. மாத்துலாம் பரபரப்பாச்சு. ஏடிஎம்ல சாவலாம், அங்க இதெல்லாம் பிரச்சனைகள் ஆச்சுதான் உங்களுக்குலாம் தெரியும். எல்லாம் வீட்டுல என்னாச்சு, வீட்டுல 4வது நாள் நைஸா வந்து காப்பியை கொடுத்து கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? என்கிட்ட கொஞ்சம் எங்க அப்பா கொடுத்த காசு, அவங்க சம்பாதிச்சது நம்ம கொடுத்ததுலாம் அப்பா கொடுத்த காசு எவ்வளவு மாற்றம், எவ்வளவுன்னு பார்க்கணும். எங்கெங்க பார்த்தாங்க பார்க்கணும். அன்னைக்கு தாங்க நான் கண்டுபிடிச்சேன். வீட்டில் இருக்க பெட்டை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பீரோ டிராயரு, அந்த டிராயர், இந்த டிராயர். பாதுகாப்பு பெட்டை எங்கெங்க இருக்குன்னு அன்னைக்கு பார்த்தேன். எங்க கண்டுபிடிச்சேன்? அந்த பட்டு புடவையிலேயே பச்சை பட்டு புடவை ஜாக்கெட் அப்புறம் இங்க அதுக்குள்ள இதுக்குள்ள அங்க இங்க ஒரு 42,000 எடுத்துருச்சு கருப்பணம். அப்பதான் நினைச்சேன் கருப்பணத்தை படிச்சுட்டாங்க இருக்கு. நமக்கு என்ன 42,000 மாத்திரம் பெரிய விஷயம் இல்லையே. ஆமா அது பெரிய இல்ல. அப்பதான் அப்புறம் அந்த கப்பா இந்த கப்பா அந்த கப்பா கூட எல்லாம் எடுத்தாங்க. 42,000 அப்பதான் தெரிஞ்சு இங்க கருப்பணத்தை ஒழிக்கல. அப்புறம் நடுவு டப்பா ஒழிச்சுட்டாங்க. நடுவு டப்பாவில் இருந்துதான். இது ஏன்னா என்ன விஷயம்? அதுக்கு முன்னாடி வரையும் என்ன நடந்துச்சு? 2008 ஒரு பொருளாதார நெருக்கடி வந்துச்சு. ஆமா உலக பொருளாதார நெருக்கடி. அமெரிக்கா உட்பட எல்லா நாடும் விழுந்துருச்சு. ஆமா எல்லா நாடும் விழுந்துருச்சு. ஆனா இந்தியா மட்டும் 3 மாசத்துல எந்திரிச்சு. எப்படி எந்திரிச்சு? எல்லாரும் உலக நாடு கார்பரேட் புறம் பாக்குறாங்க. என்னடா இந்தியாவில் என்ன எந்திரிச்சு? பிச்சைக்கார போயிலுங்க. ஆமா எப்ப பாரு இட்லிக்கா சட்னி நெய், ரொட்டிக்கா சாதா நெய், ஏதோ கேட்க நெய்யுமா இப்ப என்ன ஆச்சுன்னா 3 மாசத்துல எந்திரிச்சா எப்படி அப்படின்றது உலக கார்பரேட் புறம் முடிக்கிறான். இந்த பிச்சைக்கார பிள்ளைங்க எப்படா வந்துச்சு? நம்ம தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே, குமிச்சு வச்சிருக்கோம். மறுபடியும் இப்படி வந்துருச்சு 3 மாசத்துல அப்படின்னா அமர்த்தியா சென் இருக்கார்ல. ஆமா அவர் தான் சொன்னார். அவருக்கு நோபல் பரிசு வாங்கினவர். ஆமா பொருளாதாரத்துல அவர் சொன்னாரு. என்ன சொன்னார் அமர்த்தியா சென்? அது ஒண்ணும் இல்லப்பா, 2 காரணம். இந்தியா தப்பிச்சதுக்கு என்ன காரணம்? 2008 இப்ப இல்ல 2008 சொன்னாரு. என்ன சொன்னாரு? இந்தியாவில வளமோடு இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள் ஒரு காரணம் ஒண்ணு. இன்னொன்று எளிய இந்திய மக்களின் குறிப்பாக பெண்களின் சேமிப்பு பழக்கம் தான் இந்த பொருளாதாரத்தை காப்பாற்ற அமர்த்தியா அப்ப முடிவு பண்ணாங்க. பொம்பளைகளுக்கு எல்லாம் கடுகிட்ட பார்க்கணும் இவ்வளவு இருக்கா? பல லட்சம் உலகம் பொருளாதார நெருக்கடியிலேருந்து காப்பாற்றிக்கிற ஒரு நாட்டை காப்பாற்றிக்கிற அளவுக்கு இருக்கா? நம்ம எப்படி வச்சிருக்கோம்? ஒரு சின்ன தோடு திட்டு வாங்கிருக்கோம். பிள்ளைக்கு ஒரு போய் ஏதோ அதை மாற்றிட்டு இதை வாங்குவோம். 2 கிராமம் கொடுத்துட்டு 3 கிராம் கொஞ்சம் வாங்கிக்குவோம். சேர்த்து ஏதோ சீட்டை கட்டுவோம். ஏதோ பண்ணுவோம்ல. ஆமா இதை பூரா பார்த்தா இது பூரா எப்படி அக்கௌண்ட்டுக்கே வராம இருக்கு. அதனாலதான் அக்கௌண்ட்டுக்கு வரணும் எப்படிதான் பார்த்து ஆட்சி மாத்தி வந்து கிட்டாக 1000 செல்லாதுங்க. இப்ப எல்லா அக்கௌண்ட்டுக்கு போச்சா அக்கௌண்ட்டுக்கு பேங்க் போச்சா. ஆமா எல்லா பணத்தையும் எடுத்து இப்போ உலக பணக்காரர்கள் 24 பேர் கட்டணக்காரங்க எல்லாம் நம்ம காசு. இப்போ நம்ம கையில காசு இல்லாம இப்ப என்ன சொல்றா? டிஜிட்டல் இந்தியா, கேஷ்லெஸ் இந்தியா. கேஷ்லெஸ் முடிச்சு விட்டாங்க. டிஜிட்டல் நீங்க போய் எழுதுவாங்கன்னாலும் கொலக்டிங் பெறப்பட்ட பேடிஎம் ரூபாய் கொண்டு அது யார் நம்மளும் நிறைய வேற வேலை பேசுறது தப்பா பேசுறது. அதானே கம்ப்யூட்டர் நான் அந்த அப்பா நினைச்சிட்டு பெறப்பட்ட பேடிஎம் ரூபாய் திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல ஐடில வேலை பார்க்கறான். எங்க காசு இல்ல அவன் லட்சம் இல்லையா? காசு இல்லை. எல்லாம் ஆன்லைன் மாதிரி கட்டண கழிவறைக்கு போகணும். சரி டவர் வேலை செய்ய இவ
இவன் அர்ஜென்ட்டுங்கிறான், அவன் விட மாட்டேங்கிறான், இவன் அர்ஜென்ட் டிங் விடுவாங்கிறான். அவன் டிங் தான் இவன், அவன் டிங்ல இருக்கான். இவன் பயங்கரமா பிரச்சனையாகி டிஜிட்டல் இந்தியா வாசப்படியில போயிடுச்சு. இதை விட ஒரு அம்மா பிச்சை எடுக்குது ட்ரெயின்ல. எப்படி பிச்சை எடுக்குது? சில்லறை இல்லமான்னு அதுக்கு ஜோகா பையில ஆப் எடுக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? பிச்சை எடுத்தாலும் டிஜிட்டல். பிச்சை நாலு பிச்சை எடுக்குது, ஆனாலும் டிஜிட்டல் டிஜிட்டல் டிஜிட்டல். ஓஹோ, எல்லாம் டிஜிட்டல். ஆமா, நீங்க போய் ஏடிஎம்ல காசு எடுத்தா என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? ஸ்கிரீன்ல ஓடுமே. என்ன ஓடுது? எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு. நீங்க எந்த ஏடிஎம்ல காசு எடுத்தாலும் காசு எடுத்து எல்லாம் முடிச்ச பிறகு சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி. திருவண்ணாமலையில 4 ஏடிஎம்ல கொள்ளையடிச்சாங்க. ஆமா, அவங்களுக்கு அதான் சொல்லிடுது. எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி. அதான் டிஜிட்டல் இந்தியா. ஓஹோ, இப்ப கேரளாவில் கொள்ளையடிச்சாங்க. கேரளாவில் கொள்ளையடிச்சுட்டு வடநாட்டிலேருந்து வந்து கேரளாவில் கொள்ளையடிச்சுட்டு அவன் மாட்டிட்டாங்க. எங்க மாட்டினா? தமிழ்நாட்டுல. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? வடநாட்டிலேருந்து எந்த திட்டு போய் வந்தாலும் தமிழ்நாட்டை மாட்டிக்கணும்னு அர்த்தம். ஆமா, எந்த திட்டு போய் வந்தாலும் சரி. யாரு எப்படி? வாரம் பூச்சாண்டி கைது வண்டியிலே, வாரணாசி கோட்டை தாண்டி கைது வண்டியிலே, வாரம் பூச்சாண்டி ரயில் வண்டியிலே, வாரணாசி கோட்டை தாண்டி ரயில் வண்டியிலே. அவன் மறுபடியும் அங்கேருந்து பூச்சாண்டி பூச்சிட்டு வருவாங்க. எப்படி வேணாலும் வருவாங்க. மாத்திருக்கிறான். குடும்பத்தில் வருவாங்க. படகுத்துல வருவாங்க. கட்டுண்டாக்கி விட்டுறோம். ஆமா, படகுத்துல வருவாங்க. ஒண்ணு நிலப்படும் அது மாதிரி என்ன வேணாலும் வருவாங்க. இப்போ நீங்க என்ன கரூர்ல நடந்தது இல்ல, அப்புறம் இன்னும் என்னென்னமோ நடக்க போகுது. எவ்வளவு வேணா நடக்கும். எல்லாம் பிளானிங். எல்லாம் பிளானிங் தான். வேற அர்த்தம் டாக்டர். சரி, வந்து பார்த்து பேச வேண்டியது. ஆமா, நாளை இப்படி எல்லாம் பார்த்தது இல்லைங்க. என்ன ஒரு நாட்டுல தயவு செய்து உங்க பிள்ளைகிட்டலாம், நம்ம வீட்டுல எல்லாம் பிள்ளைகிட்ட சும்மா நான் ஏதோ படத்தை ரசிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தா எவ்வளவு ஆபத்தா வந்து கண்ணு முன்னாடியே நிக்குது பாருங்க. கண்ணு முன்னாடி ஆபத்தா வந்து நிக்குது. ஆமா, அவங்க ஒரு ரசிகரை ரசிக்கட்டும், ஹீரோவை ரசிக்கட்டும். ஆமா, ஆனா அவங்களுக்கு வெட்டு வேண்டாம், மொட்டை வடப்பண்றான். ஒரு அம்மா சொல்லிச்சு பாருங்க, என் புருஷனை கூட பிடிக்காது, எங்க வீட்டுக்காரத்தை பிடிக்காது, பிடிக்கும். நம்ம வந்து காமெடிக்கு சொல்லணும்னு நினைக்கல, ஆனா கொடுமைதான். ஆனா எப்படி ஒரு சமூகத்தை மாற்றி வச்சுட்டாங்க பாருங்க. ரசிகத்தன்மை விட்டுட்டு போய் எதை ரசிச்சோம், எப்படி ரசிச்சோம். ஆமா, எவ்வளவோ ரசிச்சிருக்கோம். ஒரு கலை எவ்வளவோ பார்த்திருக்கோம். ஆமா, எவ்வளவோ ரசிச்சிருக்கோம். இப்படி ரசனைய மாற்றி, இப்படி ஒரு கிருத்தனமா மாற்றி எல்லாம் வெறி பிடிச்ச குஞ்சுகளா தர்றாங்க. என்ன ஆக போதுன்னு பயமா இருக்கு. தமிழ்நாடு அந்த லெவலுக்கு வச்சிருக்கிறாங்க. இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க பாருங்க. அதுலயும் இந்த விவாதமும் ஒண்ணு நடத்துறாங்க இல்ல, டிவி இல்ல, அதுல வந்து பேசுறாங்க பாருங்க. தோழர்னா அங்க இருக்கணும், தேனிய சென்டர்லாம் சென்னையில இருக்கணும். 4 கேள்வி நறுக்கு இருக்கு. ஆமா, செய்யாம நைசா ஒரு குத்திட்டு அப்படியே குத்துற ஆளுநர் அமெரிக்கா போயிட்டாரு. ஆளுங்க இல்லாம எவனும் பேசுறாங்க. முதல் நாள் ஒண்ணு பேசுறான், கோர்ட்டு சொன்னோன்னு இன்னொன்னு பேசுறான். ஆமா, நம்ம கோர்ட்டு எல்லாத்தையும் அப்படியே நம்பிடுறது இல்லை. நீதிமன்றம்லாம் அப்படியே ஒன்றும் பெருசா நீதிமன்றமும் இப்போ எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியும். நீதிமன்றத்தை பத்தி ஒரு கதை இருக்கு. என்னது? சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில இருக்க சோறு ஒரு நாள் விழுந்துருச்சான். அது 2 ஊர் இங்க இருக்கு. அது லெட்டர் போகாது, தட்டி போகாது, எதுவும் போகாது. யாரு பிரசிடென்ட்? எதுவும் போகாது. ஆனா நம்ம போவோம்னு சொல்லி வச்சிருக்காங்க. நம்மளும் நம்பிக்கிட்டு இருக்கோம் சொர்க்கம் நரகம். அது விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கா? எந்த மாவட்டம் இருக்கு? எங்க இருக்குன்னு சொல்றேன். அட்ரஸ் போகாது, எதுவும் போகாது. எங்க மாவட்டம் இருக்கா? எனக்கு என்ன டவுட் வந்துச்சுன்னா,
சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு இருக்கு. நான் சொன்ன கதை இல்ல, கண்ணதாசன் சொன்னது. சரி, கவிஞர் கண்ணதாசன்.